ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. மதுரையில் நடந்த மாநாடுல விஜய் அண்ணா பயங்கரமா ஃபயர் விட்டு பேசியிருந்தாரு. அதுல கண்டிப்பா அவர் பேசின ரெண்டு விஷயம் என்னன்னா, ரெண்டு எதிர்ப்பு. ஒரு சைடு பிஜேபி, இன்னொரு சைடு திமுகவை பத்தி தான் பயங்கரமா அவர் பேசியுமே இருப்பாரு. அதுல ரெண்டு விஷயங்கள் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அதுல முதல் விஷயம் வந்துட்டு டிவிகேவோட கொள்கை எதிரி ஒன்னு பிஜேபின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல டிவிகேவோட அரசியல் எதிரி ஒன்னு டிஎம்கே அப்படின்றது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றப்போ, அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல வந்து ரெண்டே பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி பயங்கரமா ஃபயர் விட்டு பேசி முடிச்சு நல்லபடியா அந்த மாநாடு நடந்து முடிஞ்சிச்சு. சரி, முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த பேச்சுக்கெல்லாம் ஒரு பதிலடி வரும்ல எதிர்கட்சியில இருந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு பதிலடி தான் இப்போ ஏகப்பட்ட கட்சிகள் சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்கா? ஆப்வியஸ்லி யாரா இருக்கும்? பிஜேபி தான், டிஎம்கே, ஏடிஎம்கே, அதுக்கப்புறமா நம்ம கமல்ஹாசன் சார், அதுக்கப்புறமா விஜயகாந்த் ஐயா கட்சி, தேமுதிக, இவங்க எல்லாருமே விஜய் அண்ணா பேசுறதை வச்சு ஒரு சில பதிலடிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் ஒவ்வொரு கட்சியுமே விஜய் அண்ணாவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, அவர் பேசினதை வச்சு என்ன சொல்லி அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நான் எல்லா டீட்டெயிலுமே சொல்கிறதுக்கு ரெடியாக உங்ககிட்ட வந்திருக்கேன். நீங்கள் அதை கேட்குறீங்களா? ஸோ நீங்கள் கேட்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அப்படின்றது உங்களோட சப்போர்ட்டை காமிச்சிக்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டுமே எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவுமே அமையும். விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது, மதுரை மாநாட்டில் விஜய் அண்ணா வந்துட்டு டிஎம்கேக்கு அகேன்ஸ்டா ஏகப்பட்ட விஷயங்களை அலிகேஷனா முன் வச்சார். உதாரணத்துக்கு கரப்ஷனை பத்தி விஜய் அண்ணா பேசினாரு. அதுக்கப்புறமா சொன்ன வாக்கு இது வரைக்குமே காப்பாற்றல அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே பேசியிருந்தாரு. அதுக்கப்புறமா நம்மளோட முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அங்கிள் ஸ்டாலின் சொன்னதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் டிஎம்கேவை தாக்கி விஜய் அண்ணா பேசியிருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பேசினதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் டிஎம்கே பதிலடி கொடுக்காம இருப்பாங்களா அப்படின்றது நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் இது வரைக்கும் நம்மளோட சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் ஐயா அவர்களுமே சரி, டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா அவங்களுமே சரி, இவங்க ரெண்டு பேருமே விஜய் அண்ணா பேசினதுக்கான எந்த ஒரு ரியாக்ஷனுமே மீடியா முன்னாடி இது வரைக்குமே கொடுக்கல. இது வரைக்கும் கம்ப்ளீட்டடா ரெண்டு பேருமே சைலண்டா தான் இருக்காங்க. இதுக்காக எங்க ரெண்டு பேரும் சைலண்டா இருந்தாலும், பட் டிஎம்கேவோட மினிஸ்டர்ஸ் இதுல வந்துட்டு முக்கியமா கேஎன் நேரு ஐயா வந்துட்டு என்ன பண்ணாருன்னா, மீடியா முன்னாடி வந்துட்டு சொல்லியிருக்காரு. மீடியா சில விஷயங்கள் விஜய் பேசினதை பத்தி கேட்கும்போது அதுக்கு நேரு ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற பட்சத்தில், இந்த ஒரு விஜய் பேசுறது வந்துட்டு கண்டிப்பா ஒரு தராதரம் இல்லாத ஒரு விஷயம். ஒரு பொது மேடையில் நம்ம நாட்டோட சீஃப் மினிஸ்டர், அவருக்கு கிட்டத்தட்ட 40 வருஷம் அரசியல் அனுபவம் இருக்கு. அது கூட அவரோட வயசு என்ன இருக்கு, அந்த வயசுக்கான ஒரு மரியாதையுமே கொடுக்கல. அதே போல அவர் இருக்கிற பொசிஷனுக்குமே மரியாதை கொடுக்கல. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த ஒரு கட்சி எங்கேயுமே வந்துட்டு பொருந்தாத ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் இந்த மாதிரி ஒரு தராதரமாக பேசினதுன்றது ஒரு விஷயம், தவறான ஒரு விஷயம். பட் இதுக்கான நாங்கள் ஒரு பதில் அடி கொடுப்போம். இதுக்கான ஒரு பதில் அப்படின்றது எப்போ சொல்லுவோம்னா, அடுத்த வருஷம் எலெக்ஷனில் சொல்லுவோம். அடுத்த வருஷம் எலெக்ஷனில் இதுக்கான ஒரு பதிலை ஒவ்வொருத்தவங்களும் எங்கள் டிஎம்கே சைட்லேருந்து கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அடுத்த வருஷம் அப்படின்ற அந்த பதில் டிஎம்கேட வெற்றியாக இருக்கலாம். ஸோ அதுக்கு அதை தான் அவர் வந்துட்டு ஒரு இன்டைரக்டாக சொல்கிறாரு. ஸோ பார்ப்போம் அடுத்த வருஷம் எலெக்ஷனில் தான் ரிசல்ட் தெரியும், டிஎம்கே வருமா இல்லைனா டிவிகே வருமா அப்படின்றது. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ ஏடிஎம்கேவோட பஞ்சாயத்து வரும்போது மாநாடுல விஜய் அண்ணா வந்துட்டு பேசியிருப்பாரு. எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச கட்சி தான் வந்துட்டு அதிமுக. ஆனால் இப்போ அந்த அதிமுக யார் கையில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குரிய வச்சிருப்பார். ஸோ இதுக்கு வந்துட்டு எடப்பாடி அவர்கள் வந்துட்டு ஒரு பதில் சொல்ற மாதிரி இருக்கு. அவர் எங்கேயோ ஒரு கட்சி வெளியில போகும்போது அங்கே இருக்கிற மீடியா மக்கள் விஜய் அண்ணா சொன்னதை வச்சு கேட்டிருக்காரு. அதுக்கு எடப்பாடி அவர்கள் வந்துட்டு என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்றப்ப பார்க்கும்போது, எங்களோட தலைவர்களை பத்தி பேசாம இங்க யாரும் கட்சி ஆரம்பிச்சிட முடியாது, எந்த ஒரு கட்சியுமே வந்துட்டு ஜெயிச்சிட முடியாது. ஸோ இப்போ விஜய் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ எங்களோட தலைவராக இருக்கிற எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், அண்ணா அவர்களா இருக்கட்டும், இந்த ஒரு மாநாடுல விஜய் பேசி அங்க இருக்கிற மக்களோட ஓட்டை வந்துட்டு அவர் பக்கம் இழுக்கிறதுக்காக முயற்சி செஞ்சிருக்காரு அப்படின்றது ஒரு முதல் விஷயம் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது, இந்த ஒரு ஏடிஎம்கே கட்சி யார் கையில இருக்கு அப்படின்றப்ப கேட்கும்போது இதுக்கான ஒரு பதில் சின்ன குழந்தைய கூட தெரியும், என் கிட்ட தான், எடப்பாடி அவர்கள் கிட்ட தான் இருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ இது கூட தெரியாம ஒரு கட்சியோட தலைவர் எப்படி இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டு இவருக்கு பின்னாடி எப்படி அவர்களோட தொண்டர்கள் அவரை வந்துட்டு தலைவராக பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு புரியலன்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு எடப்பாடி அவர்கள். ஸோ இந்த விஷயத்தை எதுக்காக சொல்றாருன்னா, ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் கையிலையா இல்லை இபிஎஸ் கையிலையா இருக்குன்றது ஒரு சின்ன பிரச்சனைகள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் விஜய் அண்ணா இந்த ஒரு விஷயத்தை சொன்னதாகவும், அதுக்கு இந்த ஒரு விஷயத்தை நான் கட்சி என் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் வந்துட்டு பதில் சொல்லியிருக்காரு அப்படின்றது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது ஏடிஎம்கே தரப்புல இருந்து எடப்பாடி ஐயா அவர்களுடைய ஒரு பதிலடியா விஜய் அண்ணா பேச்சுக்கு வந்திருக்கின்றது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஏடிஎம் கூட பஞ்சாயத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ பிஜேபி என்ன சொல்றாங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது, ஆப்வியஸ்லி விஜய் அண்ணா வந்துட்டு பிஜேபி பற்றியுமே பயங்கரமாக பேசியிருந்தாரு. நரேந்திர மோடி அவர்கள் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் பற்றியுமே அவர் பேசியிருந்தாரு. இந்த நீட் விஷயம், அதுக்கப்புறமா முஸ்லீம் சகோதரர்களுக்கான சில விஷயங்களை பற்றியும் பேசியிருந்தார். ஸோ இதுக்கு வந்துட்டு பிஜேபி சைட்லேருந்து ஒரு ரியாக்ஷன் ஒன்று வந்தது. யார்கிட்ட இருந்து அப்படின்றப்ப பார்க்கும்போது, பிஜேபி சார்பாக அண்ணாமலை அண்ணா சைட்லேருந்து சில விஷயங்கள் விஜய் அண்ணா பேசினதுக்கான ஒரு எதிர்ப்பு வந்தது. உதாரணத்துக்கு இப்போ அண்ணாமலை அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்றப்ப பார்க்கும்போது, ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அவர் அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவரோட வயசுக்கான ஒரு மரியாதையை
விஜய் கொடுத்துருக்கணும். அந்த அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காவது அந்த ஒரு மரியாதை விஜய் அவர்கள் கொடுத்துருக்கணும் ஒரு மேடையில். ஸோ அவர் பேசினது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். ஒரு சீஃப் மினிஸ்டர் கிட்ட இப்படி ஒரு வார்த்தைகள்லாம் பேசுறதுன்றது ரொம்ப ஒரு தவறான விஷயம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவார். ஸோ அண்ணாமலை என்ன ஒரு பேசிக்காக என்ன சொல்றாருன்னா, அவர் வயசுக்காக மரியாதை கொடுக்கலாம், அவரோட அனுபவத்துக்காக மரியாதை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அண்ணாமலை அண்ணா இந்த ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம KN நேரு அவர்களும் இதை தான் சொன்னார். ஒரு வயசுக்கான ஒரு மரியாதையுமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஒரு மரியாதையுமே நம்ம நாட்டோட முதல்வர் அப்படின்றது ஒரு மரியாதையுமே வச்சு அவர் பேசியிருக்கணும்னு தான் KN நேருவுமே சொன்னார். அதுதான் இப்போவும் அண்ணாமலை அவர்களுமே சொல்லியிருக்காரு அப்படின்றது ஒரு முதல் விஷயம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ பிஜேபி பஞ்சாயத்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்தது வந்துட்டு விஜய் என்ன ஒரு மாநாடுல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. நான் வந்துட்டு மார்க்கெட் போனதுக்கப்புறம், சினிமாவில் மார்க்கெட் போனதுக்கப்புறமா நான் கட்சி தொடங்கலை, என் உச்சத்தை விட்டு தான் நான் கட்சியை தொடங்கியிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு யாரை அவர் டேரக்ட் அட்டாக் பண்ணி சொன்னாருன்றது விஜயனாவுமே டீட்டெயிலாக சொல்லலை. ஆனால் இங்கே இருக்கிற மீடியா மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, கமல் சார் வந்துட்டு ஏர்போர்ட் விட்டு வெளியில் வரும்போது அங்கே இருக்கிற மீடியா மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்து விஜய் அவர்கள் மாநாடுல சொல்லியிருக்காங்க, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லிங்கன்னு சொல்லி கமல் சார் கிட்ட வந்துட்டு கேட்டிருக்காங்க. அது கமல் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றப்ப பார்க்கும்போது, யாரை பற்றி அவர் சொன்னார் அப்படின்றது ஏதாச்சும் டீட்டெயில் இருக்கா உங்களுக்கு அப்படின்றது மீடியா கிட்ட கேட்டிருக்காரு. இல்லைங்க அவர் பொதுவாக தான் சொன்னார் அப்படின்றது மீடியா மக்களும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு கமல் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அட்ரஸே இல்லாத லெட்டருக்கு நான் எப்படிங்க நான் பதில் சொல்றது, அவர் என்னதான் கேட்டாருன்றது நீங்க சொன்னீங்கன்னா நான் வந்து அதுக்கு பதில் சொல்லுவேன், அவர் யாரையோ சொல்றதை வச்சு நீங்க ஏன் என்கிட்ட வந்து அதை கேட்குறீங்க அப்படின்றது தான் கமல் சாரோட ஒரு பதிலாகவுமே இருந்தது. ஸோ இந்த ஒரு பதிலாக அவர் ஒரு இன்டெலிஜென்ஸாக வந்துட்டு செயல்பட்டுருக்காருன்றது எந்த சந்தேகமும் இல்லை. வந்துட்டு விஜய் அண்ணா அந்த மாநாடுல ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மதுரையில் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடமா இருந்தது. அதே போல வந்துட்டு அவர் கூட பழகிறதுக்கான வாய்ப்பு என் வாழ்க்கையில கிடைக்கல. ஆனா அவர் போலவே குணம் கொண்ட ஒருத்தர் வந்துட்டு நான் பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுதான் வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் அப்படின்றது. விஜயகாந்த் என்னோட அண்ணா அப்படின்ற ஒரு விஷயம் விஜய் அண்ணா சொல்லியிருக்காரு. ஸோ விஜயகாந்த் ஐயாவை வந்துட்டு விஜய் அண்ணா அண்ணன் சொன்னதுக்கு அப்புறமா ஸோ இந்த ஒரு எமோஷனல் கனெக்ஷன் விஜய் அண்ணனுக்கு ரொம்ப நாளாவே ரொம்ப வருஷங்களாவே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது அப்படின்றது. ஸோ இதுக்கு தேமுதிக தலைவராக இருக்கிற பிரேமலதா அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க விஜய் அண்ணனுக்கு அப்படின்றது பார்க்கும்போது, விஜயோட அப்பா சந்திரசேகர் ஐயா இருக்காரு, அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட 17 படங்கள் வந்துட்டு கேப்டனை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது கூட இல்லாமல் அவர் அப்பாவுமே விஜய் கேப்டனுக்கு வந்துட்டு ரொம்ப பழக்கம். அதே போல் விஜயமே நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையாக தான் விஜயை நாங்கள் பார்க்குறோம். ஸோ இதனால தான் கேப்டனை வந்துட்டு விஜய் அவர்கள் அண்ணா அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது சொல்கிறாரு. எங்களுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது, எங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ அதை தான் அவர் மாநாட்டில் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனை வந்துட்டு பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை. ஸோ இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தேமுதிக சைட்லேருந்து ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் விஜய் நான் பேசுனதுக்கு வந்திருக்குன்னா மேபி இவங்க ரெண்டு பேரும் ஃபியூச்சரில் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு கூட்டணி இன்கேஸ் அமைஞ்சது அப்படின்ற பட்சத்தில் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்றது உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுதான் விஜய் அண்ணா பேசினதுக்கான மற்ற கட்சிகள்லேருந்து வந்த ரிப்ளைஸும் ரியாக்ஷன்ஸுமே. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் எலெக்ஷனு ரொம்ப சூடோடு தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் டோன்ட் வரி, நான் தான் இருக்கேன் இல்லையா, எல்லாத்தையுமே உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு. ஸோ எவ்ரி அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் மட்டும் தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டர் தென் பை பை.